ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் சிஎஸ்சி அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, சிடிஎஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷேர் மார்க்கெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது ஷேர் மார்க்கெட் என்ன, எப்படி சிடிஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், சிடிஎஸ் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் என்ன மாதிரி செக் பண்ணி எல்லாமே லைவ் பண்ண லிங்க் கொடுக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் வந்து லைவாக வந்து கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லி, ஸோ அதனால நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களோட பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மொபைல் ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி மொபைல்னு சொல்லி ஒஃபிஷியல் ஆப் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அதில் ஓப்பன் கொடுத்தீங்களாண்டா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து மூன்றில் ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து கெட் ஸ்டார்ட்னு கேட்கும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறபடியா சரி ஷார்ட் கட்ஸ் கேட்டிருக்கும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் மார்க்கெட் அதர் சர்வீஸ் இருக்கும். ஸோ அந்த அதர் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கிரியேட் யூ அக்கௌண்ட் ஒரு லொக்கின் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து கிரியேட் யூ அக்கௌண்ட்டை கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அவங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பான். அந்த டீட்டெயில்ஸ் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஃபோன் நம்பர், சிஎஸ்சி மொபைல் ஆப்புக்குரிய பாஸ்வேர்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதையும் அக்ரி பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்டா ஓப்பனிங் ஆஃப் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஃபார் லோக்கல் இண்டிவிஜுவல் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் எக்ஸிட் இருக்கும். அதில் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்டிருப்பான், இனிஷியல் கேட்டிருப்பான், நேம் ஆஃப் டொனேட் பை இனிஷியல் இருக்கும். அதாவது உடைய இனிஷியல் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆஃப் என்ஐசி இருக்கும். ஸோ அதில் வந்து என்ஐசியில் உள்ள மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்துக்கொள்ளணும். மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர் இருந்தால் அதை வந்து கேட்டிருப்பான். அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பான். அடுத்தவங்களுக்கு என்ஐசி ப்ரூஃப் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். என்ஐசியோ பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் அல்லாடி என்ஐசி. கீழே பார்த்தீங்கன்னா என்ஐசி நம்பர் என்ட்டு ஒன்று, டேட் ஆஃப் பர்த் என்ட்டு ஒன்று, ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், மற்ற வந்து ஸ்டாக் புரோக்கர் ஃபோன். நான் பார்த்தீங்கன்னா முதல் போட்ட வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டாக் புரோக்கர் என்ன, ஸ்டாக் புரோக்கர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுன்னு சொல்லி. நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக் புரோக்கரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நீங்கள் வந்து எந்த ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக் புரோக்கர் கம்பெனியில் உள்ள இன்வெஸ்டர் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து யார் அசைன் பண்ணினாங்களோ அவரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியஸ் அக்கௌண்ட் இருந்தால் அதை வந்து ஜஸ்ட்டை கொடுத்துக்கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நோவாக கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டின் நம்பர். நீங்கள் வந்து டின் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். அது ஆப்ஷனல் தான், கட்டாயம் இல்லை. சர்வர் நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஃபார்மில் வந்து ரெசிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பான். அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸ் அதில் கேட்டிருப்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து உங்களோட என்ஐசியில் இருக்கிற அட்ரஸ்லாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களோன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு ஓனரோ வித் பேரண்ட்ஸோட இருக்கிறீங்களோ, இல்லாட்டி அந்த வீடு வந்து உங்களோட ஓன் பிளேஸ் வந்து ரெண்டில் இருக்கோ, லீஸில் இருக்கோ, அல்ல ஃப்ரெண்ட்ஸில் இல்லை போர்டிங்லையோன்னு சொல்லி கேட்கும். அல்லாட்டி குவார்ட்டர்ஸில் இருக்கிறீங்களோ, ஒஃபிஷியலாக இருக்கிறீங்களோ, குவார்ட்டர்ஸில் இருக்கிறீங்களோ சொல்லி எல்லாம் கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட லைன் 1, லைன் 2, லைன் 3 உங்களோட வீதி இருந்தால் அதை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டவுன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மூன்றாவது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். நீங்கள் வந்து சிடிஎஸ் அக்கௌண்ட்டோட உங்களோட பேங்கை கனெக்ட் பண்ணணும். இது பற்றி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போகிற பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கையில் இருந்தால், இல்லாட்டி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தால், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பேங்க்ல போய் உடனடியாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் திஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பான், இல்லாட்டி பேங்க் புக்கை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பான் ப்ரூஃபுக்காண்டி. நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட் ஓனர் செக் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த விஷயம் எல்லாம் எடுக்கலாம்னு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் இதில் அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்கை செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த பேங்கை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன்.
நெக்ஸ்ட்டாக வந்து எந்த பிரான்ச்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பரையும் வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டாக கொடுத்தேன்டா எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பேன். நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருந்துச்சிங்கன்னா ஜெஸ்ஸாக கொடுப்பீங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் வீட்டை வந்து சும்மா இருக்கிறீங்கன்னு நோவை கொடுத்துக்கொடுங்க. அல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு சுய தொழில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துக்கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்டாக கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னா உங்களோட பொசிஷன் என்ன, உங்களோட கம்பெனி என்ன, உங்களோட கம்பெனி அட்ரஸ், உங்களோட ஆஃபீஸ் நம்பர், ஆஃபீஸ் மெயில், ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியோ எல்லாட்டி வந்து பிஸ்னஸோட கனெக்ட் ஆகிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்பெக்ட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் அனும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. 1 lakhக்குள்ள இல்லை 1 lakh to 3 lakhs இல்லை 3 lakhs to 5 lakhs சொல்லி ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ப்ளீஸ் செலக்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் நீங்கள் வந்து சேலரியாக கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மாக கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிளான் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டாக வந்து வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டால் லாங் டேர்ம் ஏர்னிங் ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டுவல் சிச்சுவேஷன் ஒன்று கேட்டிருப்பா. நீங்கள் ஜஸ்ட் என்ன ஜஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க, நோ கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆயு எம்ப்ளாயில் வந்து நோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸோட ஏதாச்சும் கனெக்ட் ஆகிருப்பீங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நோ வந்து பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பொசிஷன் கேட்டிருப்பாங்க, உங்களோட நேம் ஆஃப் த பிஸ்னஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட வேறு ஏதாச்சும் பிஸ்னஸில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டாக கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுகள் அதே ஸ்டெப் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கிட்ட மாதிரி சூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு சர்வ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்தேன்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக கனெக்ட் ஆன பர்சன் சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ வந்து எஸ் அண்ட் ஜஸ்ட் கொடுத்து கொடுங்க, நோ கொடுத்து கொடுங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணணும். இந்த கேப்சர் யுவர் செல்ஃபின்னு சொல்லி கிளிக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபி ஒரு கிளியராக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக வந்து கூட என்ஐசி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே வந்து சொல்லியிருக்கேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டாக்குமெண்ட் டீடைல்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாலிசிஸ் அக்ரி பண்ண சொல்லி கேட்பேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து அக்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரிக்வெஸ்ட் போயிடும். ஒன்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸுக்குள்ள வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நம்புறேன் எப்படி வந்து சீரியஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறா, சிஎஸ்சி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ அப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பண்ணால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.